ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, சாம்பார் சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் வந்து குக்கரில் செய்து பார்க்கலாம். இப்போ நான் அரிசியும் பருப்பும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பருப்புனா 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க. பச்சரிசிக்கு பதில் நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். பச்சரிசியில் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவே டேஸ்ட்டு இருக்கும். அரிசி வந்து நீங்கள் 1.5 கப் எடுத்திங்கன்னா பருப்பு வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் நெய் விட்டுக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு எப்பயுமே நெய் விட்டு செய்திங்கன்னா நல்ல மணமாகவும் இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் நெய்னா 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் இருக்கும். அந்த அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்பயுமே சாம்பார் சாதம் செய்யும்போது சின்ன வெங்காயம் போட்டு செய்திங்கன்னா டேஸ்ட்டை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்து பாருங்கள், அருமையாக இருக்கும். இது கூட 4 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நல்ல பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தக்காளியை நல்லா ஜூஸ் போகாமல் குட்டியாக நறுக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக மசிகிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி வந்து நல்லா சீக்கிரமே மசிஞ்சிருங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எப்பயுமே நீங்கள் தக்காளி வதக்கும் போது இந்த மாதிரி மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து செய்திங்கன்னா தக்காளி சீக்கிரமே மசிஞ்சிரும். இப்போ நான் குழம்புக்கு தேவையான காய்கறி எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். இதில் முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸு, வாழைக்காய் இதெல்லாமே சேர்க்கலாங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கேரட்டு, அவரைக்காய் இதெல்லாத்தையும் எடுத்திருக்கேன். காயெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறோம், அதனால் குழையாமல் இருக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காயை பெருசாக நறுக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சு செஞ்சோன்னா நம்மளுக்கு கேஸும் கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும். வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். நறுக்கி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கிடலாம். நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தனியாக சாம்பார் வைக்கும்போதுமே சரி, காய் எல்லாத்தையும் வதக்கிட்டு போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. எப்பயுமே சாம்பார் வைக்கும்போது காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொதிக்க விடுங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். காய் வந்து நல்லா வதங்கணுங்க. அந்த எண்ணெயிலேயே லைட்டாக சுருண்டு வர அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு நான் சாம்பார் பொடி சேர்க்குறேன். வீட்டில் வந்து தனியாக சாம்பாருக்குன்னு பொடி அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தனியாக பருப்பு வேக வைக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த டைம்லேயே பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. இது தவிர கடைசியாக தாளிக்கும் போது ஒருக்கா பெருங்காயத்தூள் சேர்ப்போம். அதனால் பெருங்காயம் இதில் 1 ஸ்பூனும் கடைசியில் தாளிக்கும் போது 1 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள், காய்கறி, சாம்பார் பொடி எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக பொடியோட வாசம் வரும். அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா குழம்பு அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரிசி ஊற வச்ச தண்ணியுமே சேர்த்து ஊற்றிடுங்க. இதுக்கு தண்ணி அளவு வந்து நீங்கள் 2.5 டம்ளர் அரிசியும் பருப்பும் சேர்த்து 2.5 டம்ளர்னால் 7 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம நார்மலாக குக்கரில் வைக்கும்போது 2 மடங்கு ஊற்றுவோம். இதுக்கு வந்து 3 மடங்கு அளவு தண்ணி ஊற்றணும். இப்போது ஒரு கொத்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் கொத்தமல்லி தழை எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சாம்பார் வந்து நல்ல மணமாக இருக்குங்க. இது வந்து 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துடலாம். 4 விசில் வைக்க சொல்கிறது வந்து சாதம் வந்து நல்லா குழஞ்சி வரணும். அதுக்காக 4 விசில் வைக்க சொல்கிறேன். சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம புளிக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். கடையை சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை கில்லாமல் அப்படியே முழுசாக சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக பரட்டி விட்டுடுங்க. இதுக்கப்புறமா நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். புளி வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி கரைக்காதீங்க. ஓரளவுக்கு நார்மலாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுனா 1 டம்ளர் தண்ணி போதும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது கொதிக்கும் போதுமே அந்தளவுக்கு நல்லாவே மணம் வருங்க. அந்தளவு நல்லா கொதிக்க வச்சு அரைச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் புளி தண்ணி. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம்.
பாருங்கள் சாப்பாடு ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. திறக்கும் போதே அவ்வளோ மணமாக இருக்குது. நம்ம நெய் இதெல்லாம் சேர்த்து செய்ததுனால இந்த மாதிரி தான் ஹோட்டல்லையும் செய்வாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். கேரட்லாம் பாருங்கள் குலையாமல் நல்லா முழுசாக வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்ல அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வாசத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இது கூட இந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா வாசமாக இருக்குங்க, அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா சுவையை டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இது எல்லாத்தையும் நல்லா கொலைய கலரி விட்டுடுங்க. இந்த புளிக்கரைசல் சேர்க்கும்போது சாப்பாடு நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது தான் நீங்கள் புளிக்கரைசல் சேர்க்கணும். குக்கரில் விசில் போனோடனேயே நீங்கள் குக்கர் திறந்துட்டு இந்த மாதிரி புளிக்கரைசல் சேர்த்து கலரிட்டிங்கன்னா ரெண்டுமே நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட வேறு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் மாங்காய் ஊறுகாய் மட்டும் போதும். அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சாம்பார் சாதம். எவ்வளோ ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் சாதம் குக்கரில் ரொம்ப ஈஸியாக செய்துட்டோம் பாருங்கள். இந்த டேஸ்டான சாம்பார் சாதத்தை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நித்தின் ஹோம் சேனலுக்கு உங்கள் லைக்கை போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.